என் அன்பு குழந்தையே, உனது நீண்ட நாள் நெடுநாள் காத்திருப்பு வரங்களோடே நிறைவடையும். உன்னுடைய ஆசைகளை சுருக்கி மனதை கட்டுப்படுத்தி உன்னை நீயே வருத்திக் கொண்டும் உன்னை நீயே உருக்கிக் கொண்டும் நீ செய்த நீண்ட தவம் விரைவில் முடிவுறும். நீ செய்த தவத்திற்கான வரங்களை நிச்சயமாக நீ பெறப்போகின்றாய். ஒன்றை சரியாக புரிந்து கொள், இந்த உலகில் எதுவும் வீணாகாது. நன்மை செய்தாலும் சரி, தீமை செய்தாலும் சரி, அதற்கேற்ற பலன்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கும். நீ நன்மையை விதைக்கும் போது நன்மையை அறுவடை செய்வாய். தீமையை விதைக்கும் ஒருவன் சர்வ நிச்சயமாக தீமையே அறுவடை செய்தாக வேண்டும். நன்மை தீமைகள் என்று நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒன்றும் விடுபடாமல் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் போது நீ செய்த வேண்டுதல், உன்னுடைய பொறுமை, உன்னுடைய காத்திருப்பு, நீ செய்த நற்செயல்கள் என்று எல்லாவற்றிற்கும் ஒரு சரியான பலன் இருக்கும். நீ எனக்காக உன்னை வருத்தி செய்து கொண்ட எந்த வழிபாடுகளும் வீணாய் போகாது. இன்று உனக்கு பலன் கிடைக்காததை போன்று தோன்றலாம், ஆனால் அதற்கான பலன்களை நான் ஏற்கனவே கொடுத்து விட்டேன். எல்லாமும் உன்னுடைய பெயரில் சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீ செய்த வழிபாடுகளும் நீ செய்த புண்ணிய காரியங்களும் வேறொருவர் கணக்கில் எடுத்துக் கொள்ள முடியாது. யாராலும் உன்னுடைய புண்ணியங்களை தட்டி பறிக்கவும் முடியாது. சரியான நேரத்தில் கடவுள் ஒருவேளை கைவிட்டாலும் உன்னுடைய கருணை நிறைந்த மனதும் உன்னுடைய நற்செயல்களும் உன்னை சரியாக காக்க வரும். உன்னுடைய இறை நம்பிக்கையும் வழிபாடுகளும் விரதங்களும் பரிகாரங்களும் என்று தேடி தேடி இறை வழியில் சென்று கொண்டிருந்தாயே, அதற்கான புண்ணிய பலன்களெல்லாம் உன்னுடைய கரங்களை இறுக பற்றி கொண்டிருக்கின்றது. எந்த சமயத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நீ மூழ்கும்படி செய்து விடாதே. சரியான நேரத்தில் உன்னை மேலே தூக்கி நிறுத்துவதற்காகத்தான் என்னுடைய கரங்களும் உன்னுடைய கரங்களை பற்றி கொண்டிருக்கின்றது. அதை நீதான் உணராமல் தவிக்கின்றாய். பல ஆண்டுகளாக நீ செய்து கொண்டிருக்கும் நீண்ட தவங்களே ஆயினும் ஒரு நாள் முற்று பெற்றே ஆகும். இறைவன் இறங்கி வரம் தந்தே ஆக வேண்டும். இதோ இப்பொழுதும் நீ தவம் தான் செய்து கொண்டிருக்கின்றாய். காத்திருந்து காத்திருந்து உன்னுடைய காலங்களை கழித்துக் கொண்டிருக்கின்றாய். நீ காத்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை விட உன்னை உருக்கிக் கொண்டு தவம் புரிந்து கொண்டிருக்கின்றாய். உணவு உடை இருப்பிடம் அன்றி உனது நிலையிலேயே இல்லாமல் சதா சர்வ காலமும் உனக்கு வேண்டிய ஒன்றை நினைத்துக் கொண்டு தவம் புரிந்து கொண்டுதான் இருக்கின்றாய். எப்பொழுதும் எந்த நேரத்திலும் உன்னுடைய மனம் முழுவதும் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் தான் வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றாய். அதனால் தான் கூறுகின்றேன், ஒரு பொருளை குறிக்கோளாக கொண்டு தவம் புரிந்து கொண்டிருக்கின்றாய் என்று. எந்த தவமும் வரங்களோடு தானே முற்று பெறும். இதோ உன்னுடைய தவமும் நான் கொடுக்கும் இந்த வரங்களாலேயே முற்று பெற போகின்றது. நீ எதற்காக காத்திருந்தாயோ அதையே பெறப் போகின்றாய். மனவலிகள் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கை போராட்டம் இப்போது மாறப்போகின்றது. இது நாள் வரையிலும் நீ விரும்பிய எதையும் நான் கொடுக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாய். இனிமேல் உனக்கு தேவையான அனைத்தையும் நான் தருவேன். சேமித்த பணம் வறுமையில் பயனளிக்கும். அதே போன்றே நீ சேர்த்து வைக்கின்ற புண்ணியம் உன்னுடைய கஷ்ட காலத்தில் துணை நிற்கும். இனி எதற்காகவும் கவலைப்படாதே, எதை கண்டும் கலங்காதே. நீ கலங்கிய அனைத்தும் பொடி பொடியாக போகின்றது. இழந்ததையெல்லாம் மீண்டும் மீட்டுக் கொள்ளப் போகின்றாய். உனது வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகின்றது. கொதித்துக் கொண்டிருக்கும் உன்னுடைய மனம் சாந்தி அடையும்படி எல்லா நிகழ்வுகளும் நடக்கும். எல்லாம் கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கின்றது. ஆனால் என் வாழ்வில் கசப்பான நிகழ்வுகள் மட்டும்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று வருத்தப்படுகின்றாய் தானே? ஒன்றை புரிந்து கொள் மகளே, இறைவன் நம்பியவனுக்கு கசப்பை கொடுப்பான், எதிரிக்கு இனிப்பை கொடுப்பான். இறுதியில் கசப்பு மருந்தாகும், இனிப்போ நோயாகும். இப்போது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கசப்பெல்லாம் உனக்கு மருந்தாக போகின்றது. நீயும் உன்னுடைய வாழ்வும் குணமாகிக் கொண்டிருக்கிறீர்கள். உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து நோய்களையும் குணப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். கூடிய விரைவில் நீ செல்வ செழிப்புடன் வாழ்வாய்.
நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, ஏன் மனதை போட்டு இப்படி குழப்பிக் கொண்டிருக்கின்றாய்? எத்தனை சஞ்சலங்கள், எத்தனை குழப்பங்கள் உன்னுடைய முகத்தில்! நாளை என்ன நடக்குமோ என்கின்ற கவலையும் பதட்டமும் உன்னுடைய முகத்தில் தொற்றிக் கொண்டது. இப்பொழுது நான் உனக்கு கூறுவதை சற்று பொறுமையாகவும் கவனமாகவும் கேள். நான் என்ன கூறுகிறேன் என்பதை நீ நன்றாக புரிந்து கொள்வாய். என் தங்கமே, உன்னுடைய நோக்கம் எது என்பதை முதலில் தீர்மானித்துக் கொள். அதுவே இலக்கு என்பதை உறுதி செய்து கொள். கையில் பணம் இல்லையே, உடலில் பலம் இல்லையே, உதவி செய்வதற்கு நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணடிக்காதே. எதற்கும் பயப்படாதே, தயங்காதே. உன்னுடைய இலக்கை நோக்கி அடியெடுத்து வை. தொடர்ந்து முன்னேறிச் செல். சோதனைகள் விலகும், பாதை உனக்கு வழிவிட்டு நிற்கும். உன்னுடைய இலக்கை நீ அடைந்தே தீருவாய். அதனை யாராலும் தடுக்க முடியாது. போராடு. போராட்டத்தில் தான் ஞானம் பிறக்கும். என்னால் முடியும் என்பதை மனதில் நினைத்துக் கொண்டு அதற்காக ஆசைப்படுவது இலக்கல்ல. நான் இதை நோக்கித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன், அதனை ஒரு நாள் எப்பாடுபட்டாவது அடைந்தே தீருவேன் என்ற தெளிவான திட்டவட்டமான நோக்கம்தான் இலக்கு. நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இருப்பதை விட்டுவிட்டு நல்லது நடப்பதற்கான இடத்தை நோக்கி நீ நகர்வதுதான் நல்லது. எதற்காக தயங்கி நிற்கின்றாயோ, எதற்காக பயப்படுகின்றாயோ, எது உன்னை பயம்புறுத்துகின்றதோ அதை அஞ்சாமல் அதனை எதிர்கொள். ஒருமுறை நீ உனக்கு பயப்படுவதை எதிர்த்து நின்று போராடிவிட்டால் அந்த பயமும் தயக்கமும் உன்னுடைய வாழ்க்கையில் அடியோடு நீங்கும். வாழ்க்கையில் வார்த்தைகளையும் வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்திக் கொண்டாலே போதும். அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நீ கட்டாயமாக முன்னேறிவிடலாம். வாய்ப்புகள் என்பது உன் கண் முன்னாலேயே தான் நிற்கும். அதனை சரியான முறையில் கண்டெடுப்பதுதான் உன்னுடைய கடமை. உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் நீ பழகு. அவர்கள்தான் நீ விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி உன்னை முன்னேற்ற பாதையில் வழிநடத்துவார்கள். உன்னை தாழ்த்தி பேசுபவர்களிடமிருந்து விலகிவிடு. தனக்குத்தானே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தாலே போதும், அனைத்தையும் கடந்து விடலாம். தவறு செய்துவிட்டேன் என்று வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை. சரியான முடிவு உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை இரட்டிப்பாக்கும். தவறான முடிவு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அனுபவத்தை இரட்டிப்பாக்கும். இரண்டிற்காகவும் நீ கவலை கொள்ள வேண்டாம். நீ அடையும் இலக்கு உனக்கு தெளிவாக இருந்தால் அதை செய்து முடிக்க உனக்குள்ளேயே மனதிடம் உனக்குள் பிறக்கும். அதனால் எதையோ நினைத்து குழம்பிக் கொள்வதை விடுத்து உனக்கு என்ன வேண்டும் என்பதை நிர்ணயித்துக் கொண்டு அதனை இலக்காக நிர்ணயித்துக் கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னுடைய இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டே இரு. தெளிவான சிந்தனையோடு உன்னுடைய வாழ்க்கையில் நீ பயணிக்கும் போது உனக்கு துணையாக நிச்சயமாக நான் உன்னுடனே வருவேன். சிக்கல்களை தவிர்ப்பதற்கு நீ என்னிடம் வந்து ஆலோசனை அல்லது உதவி கேட்டால் அதனை உடனடியாக தருவதற்கு நான் என்றும் தயங்க மாட்டேன். இப்போது உனக்கு தேவைப்படுவது உன் மீதும் என் மீதும் முழுமையான நம்பிக்கை மட்டுமே. அந்த நம்பிக்கையே உனக்கானவற்றை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நீ எதனையும் போட்டு மனதில் வைத்து குழப்பிக் கொண்டிருக்காதே. நீ எதனை தேடுகின்றாயோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். நீ எதை நினைக்கிறாயோ அது நிச்சயமாக நடக்கும்.